வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்ல இருந்து துரை. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த 10 பொருத்தம் அவசியமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஜாதகம் வந்துன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு ஜாதகம் வந்து அந்த நடக்கிற தசாபுத்தியும் கோச்சாரமும் அந்த திருமண வாழ்க்கையில எப்படி பிரச்சனையை பண்ணுது அப்படின்னு ஒரு சின்ன உதாரண ஜாதகம். அஹ் ஒரு சின்ன வீடியோ தான் அது. இப்படிலாம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மகிட்ட வரும்போது நம்ம சிறப்பா அதை பார்த்து இந்த காலகட்டத்துல இப்படி நடக்குது, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். நம்ம எதுவும் யாருடைய கர்மாவையும் மாத்திட முடியாது. அதனால இந்த ஜாதகத்துல நாம பார்த்த இந்த ஜாதகத்துல கணவன் மனைவி ஜாதகம், அதுல வந்து இந்த கோச்சாரமும் தசாபதி எப்படி வந்து அவங்களுக்கு பிரிவினையை கொடுத்தது, பிரச்சனையை கொடுத்தது அப்படின்றத பார்க்க போறோம். அஹ் அந்த ஜாதகத்தை ஷேர் பண்ற பாருங்க. இந்த ஜாதகம் தான் இது. இது வந்து பெண்ணோட ஜாதகம், இது ஆணோட ஜாதகம். இப்ப நடக்கிற தசா புத்தி போட்டிருக்க மாதிரி ராகு திசையில குரு புத்தி, குரு திசையில ராகு புத்தி. 83 85ல பிறந்த ஜாதகம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த தேதி நான் இது ஒரு 2 3 நாளாவது நான் வீடியோ போடணும்னு எடுத்து வச்சு அந்த தேதி வந்து மறைச்சிட்டேன். ஒரு 10 வருஷம் ஆகுது திருமணம் ஆகி. நான் இப்ப அவங்க பிரச்சனையில பிரிஞ்சு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையில ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடக்கிற தசாபுத்தி தான். நடக்கிற தசாபுத்தி தான் உங்களுக்கு பிரச்சனைக்கான பிரிவினைக்கான காரணம். எல்லாம் நட்சத்திர பொருத்தம் ஓகே இருக்கு, 10 வருஷமா வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனா இப்ப நடக்கிற நேரம் வந்து கரெக்டா தசாபுத்தியும் கோச்சாரமும் இணைந்து அவங்க ஒருத்தவங்க ஒருத்தர் யாரோ ஒரு சின்ன சின்ன வார்த்தை மோதல் தான். அது வந்து பிரிவினை உண்டு பண்ணிடுச்சு. இப்ப பாருங்க, உங்களுக்கு ராகு திசையில குரு புத்தி நடக்குதுங்க. அந்த ராகு திசை ராகு திசையில ராகு அப்படின்னு நடந்திருக்கும். அடுத்தது ராகு திசையில குரு புத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த லக்கணத்துக்கு ராகு எங்க இருக்காரு? 7ல இருக்காரு. ஆனா லக்கணம் வந்து 12 டிகிரி, ராகு இப்பதான் உள்ள போயிருக்காருங்க. ஆனா ராகு வந்து 6ஆம் பாவத்து வேலையை தான் செய்வாருங்க. அப்ப பாவப்படி ராகு 6ல இருக்காரு. அப்ப அந்த ராகு தசை ராகு புத்தி இருக்கு பாருங்க. அப்பயே வந்து அந்த பிரச்சனைகளோட விஷயம் ஆரம்பிச்சிருக்கும். அதே நேரத்துல இவருக்கும் பாருங்க, அவங்களுக்கு ராகு தசை ராகு புத்தி அப்படின்னு 6ஆம் பாவம் இது. ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எப்ப 6ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல வேலை செஞ்சாலும் அங்க பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இவருக்கு லக்கணம் வந்து கடக லக்கணம். இவருக்கு நடக்கிறது குரு தசையில ராகு புத்தி. குரு அப்படின்றதே இவருக்கு 6ஆம் அதிபதி தசாநாதனே, அவரு 5ல இருக்கிறாரு. ராகு அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து 12ல இருக்காரு. 12ஆம் இடத்துல ராகு போயிட்டாரு. அப்ப அந்த பாவத்து வேலையை ராகு செய்வார் அப்படின்னும் போது அந்த ராகு வந்து கோச்சாரத்துல இந்த ஜாதகத்துல வந்து அப்ப இவங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் மேல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த 12ஆம் இடம் அப்படின்றதும் இவங்களுக்கு நடந்த 6ஆம் இடம் அப்படின்றதும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த 12ஆம் இடம் 6ஆம் இடம் ரெண்டுமே பிரச்சனைன்னு சொல்றோம். இந்த குரு இப்ப நடக்கிற குரு புத்தி எடுத்தாலும் குரு வந்து இந்த லக்கணத்துல வந்து நீசமா இருக்கு. அவர் வந்து அந்த குரு தன்னுடைய 8ஆம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறாருங்க. ஓகேங்களா? அப்ப இங்க நடக்கிற தசா புத்தி அப்படின்றது இங்க பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு பேருக்குமே தசா புத்தி பிரச்சனையா இருக்கு. அதே இந்த நடக்கிற அந்த ராகு வந்து அவருக்கு திசையாவும் இவருக்கு புத்தியாவும் நடக்கிற ராகு பாத்தீங்கன்னா, இங்க இவங்க ஜாதகத்துல வந்து இப்ப செவ்வாய் சுக்கிரன் மேல இருக்குங்க. இவங்க ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரனை கடந்து வந்திருக்கு. செவ்வாய் சுக்கிரன் அந்த பிரச்சனையை மீறி கடந்து வந்திருக்குங்க. அப்ப இது இந்த கோச்சாரத்துல அந்த செவ்வாய் சுக்கிரனை இந்த ராகு கடந்து வந்திருக்கு. புத்தி நடத்துற அந்த தசாவை நடத்துற குருவும் வந்து இவங்க ராகு மேல இருக்குது. இந்த இடத்துல அந்த 12ஆம் குரு வந்து இங்க இந்த இடத்துல வந்து இந்த லக்கணத்துக்கு 12ல இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்ததுங்க. இந்த ஜாதகத்துல இப்ப நடக்கிற அந்த குரு அப்படின்னும் போது இந்த ஜாதகத்துல இந்த 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. அது பதிசாரத்துல தான் அங்க உள்ள வந்திருக்கிறாரு. அப்ப நடந்த தசா புத்தி அப்படின்றது நம்ம முக்கியமா கவனிக்கணும்னு சொல்றோம். அப்ப நான் நடக்கிற நேரம் வந்து கோச்சாரமும், அதுவும் குறிப்பா வந்து கலத்திர கார கிரகங்கள்னு சொல்ற செவ்வாய்,
சுக்கிரன் அப்படின்ற அந்த செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இது மேலலாம் ராகு கேதுவோட பயணம் இருக்கும்போது, கண்டிப்பா ஒரு 7ஆம் அதிபதியா இல்லனாலும் பிரச்சனைய குடுக்குதுங்க. திருமண வாழ்க்கையில. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைய குடுக்குது. அப்படிதான் இந்த ஜாதகத்துல தசாபுத்தியும் குரு, ராகுவா நடந்து கோச்சாரத்துல ராகுவும் அவங்களுடைய செவ்வாய், சுக்கிரன் மேல அவரு ஜாதகத்துல பயணிச்சிட்டு, அடுத்து உடனே இவங்க ஜாதகத்துல பயணிக்குதுங்க. அது ஓரளவு ஆஃப் ஆனாருன்னா, அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. அதனால இந்த ஜாதகத்துல இப்ப பிரிவினையை நோக்கி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக தான் இந்த ஜாதகத்த நம்ம போட்டோம். இது பெண் ஜாதகம், ஆண் ஜாதகம். 83, 85ல பிறந்த ஜாதகம்னு நெனைக்கிறேன். அதுதான் இந்த நடக்கிற தசாபுத்தி பொருத்தம் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா, இந்த நடக்கிற தசாபுத்தி கோச்சாரத்திலயும் பிரச்சனைய குடுத்து, தசாபுத்தியாவும் அது பிரச்சனையா இருக்கிறதால, இந்த காலகட்டத்துல அவங்க ஒரு ஏதோ மன கஷ்டத்தால பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றது, இந்த கோச்சாரமும், தசாபுத்தியும் நம்ம முக்கியமா திருமணத்துக்கு எல்லாமே பெரும்பாலும் ஜோதிடர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலும் திருமண பொருத்தம் சார்ந்து தான் அதிகமா வராங்க. திருமணத்தை சார்ந்து தான் வராங்க. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம், திருமணமும் குழந்தை பேரு இல்லன்னா பெருசா வந்து அடுத்ததா படிப்பு, என்ன படிக்க வைக்கலாம், அடுத்ததா வேலை. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் திருமணம் தான். அதனால அந்த திருமண வாழ்க்கையில இப்ப நெறைய பேரு வந்து அனுசரிச்சு போறதில்ல. அதனால நம்ப பார்க்க வேண்டியது முக்கியமா அவங்களுக்கு ஓரளவு இப்படி வர்ற நேரம் வெறும் 10 பொருத்தம் இருக்கு, கட்ட பொருத்தம் இருக்கு, தோஷம் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம், ராகு தோஷத்துக்கு ராகு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லாம, அவங்களுக்கு வந்து கர அ அதாவது நடக்கிற தசாபுத்தி திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்குதான்னு பாத்துங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல ராகு தோஷம் இருக்கு. ராகு தோஷம் இருக்கு. இவங்களுக்கு ராகு தோஷம் இல்ல. இத ஆனா 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த ராகு புத்தி வந்து அது வந்து பிரச்சனைய குடுக்குது. அதுதான். இப்ப நீங்க ராகு தோஷம் உள்ள, ராகு தோஷம் இல்லாத இணைச்சு வச்சாலும், ஆரம்பத்துல அந்த ராகு திசையோட ராகு திசை, ராகு புத்தி வராம இருக்குதான்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த ராகு தோஷம் எப்ப வந்து தோஷத்த பெருசா பண்ணாது அப்டின்னா, அதுக்கு அதாவது ராகு வந்து லக்ன யோகாதிபதி. அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி இருக்காங்கல்ல. அவங்க கூட சேர்ந்திருந்தா, ஆட்சி பெற்ற கிரகங்களோட சேர்ந்திருந்தா, அது பலமான கிரகங்களோட சேர்ந்திருந்தா பெரிய பாதிப்ப பண்றதில்ல. அது அந்த காலகட்டத்துல யோகமான விஷயங்கள செய்யுதுங்க. ஓகேங்களா? அதனால நம்ப திருமணத்துக்கு முக்கியமா பார்க்கும்போது, அந்த நடக்கிற நேரம், கோச்சாரமும் அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை குடுக்குற போல இருக்குதா அப்படின்னு ஆரம்பத்துல நம்ம பார்த்துறது நல்லது. இப்ப நடுவுல இது வந்ததெல்லாம் நம்ம எதுவும் பெருசா ஸ் அ ஒண்ணும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இங்க ராகு வருங்க. அதனால பிரச்சனையா இருக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அப்ப நடக்கிற ஒரு 2, 3 வருஷ காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தான் சேர்த்து வைக்க முடியும். நடுவுல வர்ற காலகட்டத்துக்கு தகுந்தபடி இவங்களுடைய குணமும், அவங்களுடைய குணமும் ஒருத்தவங்க புரிஞ்சிருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்களுடைய ஒருத்தங்கள அனுசரிச்சு போறது தான். ஓகேங்களா? ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்கனோனே 2 பேரோட குணம் தெரியும். அதுக்கு ஏத்தபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா வாழ்க்கை ஒண்ணும் பெருசா பாதிப்பு இல்ல. அப்ப இந்த கோச்சாரத்துல 2 பேர் ஜாதகத்திலயும் அது போல தசாபுத்தியும், கோச்சாரமும் சேர்ந்து பாதிப்ப உண்டு பண்ணுச்சு. இவங்க ஜாதகத்துல கோச்சார ராகு அத கடந்து வந்து இப்ப சனி பகவான் அங்க மேல இருக்கிறாரு. இங்க சனி பகவான் இங்க இருந்துட்டு மேல கடந்து போயிருக்கிறாரு. கோச்சார ராகு உள்ள வந்துட்டாரு. இந்த அமைப்பு தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைய குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரிவினையில இருக்கிறாங்க இந்த 2 ஜாதகரும். ஓகேங்களா? அதனால நம்ம பார்க்கும்போது தசாபுத்திக்கும், கோச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் குடுத்து, அந்த கிரகம் வந்து இப்ப ஆ கோச்சாரமும், தசாபுத்தியும் நடத்துற கிரகம் இப்ப வந்து அவங்களுக்கு சாதகமான இடத்துல, அதாவது திருமண வாழ்க்கைக்கு சாதகமான இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்றது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். அதனால அந்த வீடியோவ போட்டோம். மற்றபடி அதுல எதையும் நம்ம பார்க்கல. பிரச்சனை அப்படின்னும்போது இந்த இந்த ஜாதகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இங்க நேயர்களுக்கு நம்ம இத தெரியப்படுத்துறோம். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கும்போது நடக்கிற தசாபுத்தி அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில திருமணம் பண்றே ஒரு 2, 3 வருஷ காலகட்டமாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத பாவங்கள்லேருந்து தசாபுத்தி நடக்குதா பாருங்க. குறிப்பா 1, 6, 10 இந்த தசாபுத்தியும், அ கோச்சார ராகு ஆ கோச்சார ராகு கேதுகள் லக்னம் 7ஆம் அதிபதி மேல, அதுபோல செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் மேல, லக்னாதிபதி மேல, 7ஆம் அதிபதி மேல போவாம இருக்குதான்னு பாத்துங்க. அதுவே ஓரளவு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய உண்டு பண்ணி குடுக்கும். அதுபோல பார்த்து நம்ம செய்யறது நல்லா இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த திருமண பொருத்தம் சார்ந்தே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்ப வருசலா பார்த்த நெறைய ஜாதகங்கள் இது சார்ந்து தான் அதிகமா பிரச்சனைகளா இருக்கு. அதனால நீங்க இப்படிலாம் பார்த்தா நல்லாருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. வேற ஒண்ணும் இல்லைங்க. அனுபவத்த பதிவு பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. திரும்ப திரும்ப ஒரே பதிவு போட்டுருக்கோம்னு நெனைக்க வேணாம். ஓகேங்களா? நண்பர்கள் உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும்னாலும், ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்பு படிக்கணும்னாலும், நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து 98 65 550 210 இந்த நம்பருக்கு
கான்டாக்ட் பண்ணுங்க. 98 65 550 210 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.